Hi friends, வெல்கம் டு பல்லு விலாக். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை. ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டு போட்டிருக்குறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நேயர் விருப்பம் மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நிறைய வீடியோஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பலதரப்பட்ட மக்களால் வாங்கக்கூடிய பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தை தான். பழசு புதுசு வெஜிடபிள்ஸு பிளான்ட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஒரு நாள் வந்துட்டால் நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம பல்லாவரம் சந்தை இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஓல்டு திங்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே நல்லா பாதி ரேட்டு கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் நான் எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமும் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்கணும்னா நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி எல்லோரும் சொல்லுவாங்க, ஏமாறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பொருள் வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான் நம்ம செக் பண்ணிவிட்டு தாங்க இதெல்லாம் நம்ம வாங்கணும். நம்ம பாட்டு கண்மூடித்தனமாக வாங்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு கண்டென்ட் பண்ணி அந்த ஏழைங்க வயிற்றுல என்னை ஏமாத்துறாங்கன்னு அதை ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. இதெல்லாம் அவங்களோட தொழில் அதுதான். இன்றைக்கெல்லாம் வெயிலையும் மழையிலும் ஒரு ஷெல்டர் கூட இல்லாமல் இப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரே நாளில் அவங்க லாபம் சம்பாதிக்கிறன்னு நோக்கத்தில் வந்த விலைக்கு கைக்கு வந்த விலைக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு தான். இந்த நான்ஸ்டிக்கு, இந்த டிஃபன் பாக்ஸு, ஏதோ சம்திங் நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாமே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாட் கம்பல்சரி, பட் நீங்கள் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வாங்க வீடியோ போகலாம். எனக்கு இந்த மயில் தொகையெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல் டேஸ் தாங்க ஞாபகம் வருது. மயில் இது குட்டி போடும் அப்படி சொல்லிட்டு நம்ம புக்ஸில் வச்சு அதுக்கு அந்த சாக் பீஸ் அதெல்லாம் தீனி மாதிரி போட்டு வளர்ப்போம்லங்க. எத்தனை பேருக்கு இந்த ஞாபகம் வந்து எத்தனை பேர் இதை மாதிரி ஸ்கூல் டேஸில் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன்லங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பொருளெல்லாம் ரொம்ப ஒரு சீப்பஸ்ட்டு ரேட்டுக்கு சந்தையில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வால் டெக்கர். இது வந்து ஒரு 50 ருபீஸ் தான் ஒன்று. இது பின்னால் ஸ்டிக்கர் இருக்குது. அழகாக நம்ம செவத்தில் அப்படி ஒட்டி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேவரட் வந்து இந்த பப்பி தான். ஸோ அதனால் அதை எடுத்து கிட்ட பார்த்தா பின்னால் பாருங்கள் 2 ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. அதை எடுத்து நம்ம அப்படியே செவத்தில் ஃபிட் பண்ணால் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டணும், ஆளுக்கு இருந்தால் ஒட்டாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வால் டெக்கர் 50 ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருந்தது இல்லைங்க. ஸோ அதை தான் வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். பெருசு சிறுசு இப்படி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் ஆகும். ஸோ அதை தான் அவர் பாருங்கள் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய இருக்குது. காட் மோட்டிவ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, சீனரிஸ் இருக்குது. ஸோ இப்படி நிறைய அவர் வச்சுருந்தார். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பழைசு இல்லைங்க, புதுசு. நம்ம வீடியோஸில் இன்றைக்கி பழைய பொருள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைசு தான். இதெல்லாம் இரும்பு பொருள் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த கடப்பாறை, மண்வெட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பொருள் தான். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் நம்ம இந்த மாவு அரைக்கிற மிஷின் இது கொஞ்சம் யாருன்னா மாவு அரைச்சி விற்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நான் வீடியோவில் கமெண்ட்டில் ஓம் தியேட்ரு இதில் பார்த்திங்கன்னா ஒரே சினிமா பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று ஒரு ப்ரைஸ் ரேட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஹோம் தியேட்டர் தாங்க இது. அதனால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து செக் பண்ணி தான் வாங்கினா. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் வந்து அந்த பழைய மிக்ஸி வாங்குவாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் வச்சு அதை செக் பண்ணி அவங்க பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணால் அந்த மிக்ஸியெல்லாம் ஓட விட்டு இது பண்ணோம். இந்த டைப்ரைட்டிங் மிஷினை பார்த்தோன்னா எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போன ஞாபகம்லாம் உடனே மலர் நினைவு மாதிரி வந்துடுதுங்க. அப்பப்போ சந்தைக்கு பண்ண இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தா எனக்கு மலர் நினைவு தாங்க வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படிலாம் இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் பார்க்கும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுவும் செகண்ட் ஹேண்ட் தான். இந்த ட்ரில்லிங் மிஷின்
வச்சு நம்ம செவத்தில் ஓட்டை போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் தாங்க இது. ஸோ அவங்க பாருங்கள் அந்த மிக்ஸி வாங்கும் போது அந்த ப்ளக் பாயிண்ட்டை செக் பண்ணி ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. எதுக்காக இப்படி பழசு வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மக்கள், அதாவது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அந்த சந்தையில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை மேபி அவங்க டிஃபன் கடை ஏதாவது வச்சுருப்பாங்க, ஸோ அதுக்காக பழசு வாங்குறாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிலங்க. இது மாதிரி நம்ம செக் பண்ணி நம்ம வாங்கினோம்னா தான், வாங்காமல் நம்ம தப்பாக மிஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிளைண்டாக வாங்கிட்டு போயிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் ஒரு நியாயம் இல்லை. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரைபாடு, மொபைல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த கடையில் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே 150லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 150, 250, 350 இப்படி நிறைய ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாங்க. அதுதாங்க இந்த கடையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பழசாக வரும், புதுசாக வரும். பழசு வரும்போது சொல்கிறேன், புதுசு வரும்போது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு தெரிஞ்சாலே எவ்வளோங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா இது? இது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு சம்மந்தமான பொருளுங்க. இது யாருன்னா இது டிஃபன் கடை வச்சுட்டு மறுபடியும் மூடிடுறாங்களா, ஸோ அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் மாதிரி பாதி ப்ரைஸில் வச்சு விற்றுட்டு போய்டுவாங்க சந்தையில். இது எல்லாமே யூஸ்டு தாங்க, செகண்ட் ஹேண்டு தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள், எல்லா டிஃபன் கடைக்கு, ஹோட்டலுக்கு, சின்ன ஹோட்டலுக்கு வேண்டிய பொருள்கள் தாங்க இருக்கும். ஸோ அதுதான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மேபி இந்த பிரியாணி செய்கிற பாத்திரம் கூட வாங்குவாங்க சிலர்லாம் பிரியாணி பண்ணுறதுக்காக. ஆனால் இது பார்த்தா யூஸ்டு மாதிரியே தெரியல பாருங்கள், நல்லா புதுசாகவே இருக்கும். அந்த தூக்குவாளி, இந்த கடாயி, இதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற கடாயி, கரண்டி எல்லாமே இது எல்லாமே செகண்ட் ஹேண்டு பொருள் தாங்க இருக்கும். ஒரு எல்லாமே பீஸ் ரேட்டு தான் விற்பாங்க.
ஒரு ப்ரைஸும் ஒரு பொருளும் ஒரு ப்ரைஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பார்த்ததில் சந்தையில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இதன்னு கேட்டிங்கன்னா இது வந்து காரில் வைக்கிற இந்த டோர் மேட்டுன்னு இல்லை, மேட்டு கார் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா நம்ம காரில் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம ஏதோ டம்ளரோ தண்ணியோ ஏதோ ஒன்று கப்பில் ஏதாவது வச்சோம்னா இது வந்து நான் ஸ்லிப்பர் மாதிரி இருக்கும், ஸ்லிப் ஆகாது. காரில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வீட்டில் கூட டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மூவ் ஆகாது. டம்ளரோ பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் மூக்க அப்படியே நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக கார் மேட்டு தான். நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், சாரி. கார் டோர் மேட் இல்லை, கார் மேட். இது நம்ம காரில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போகலங்க, அந்த மாதிரி தான். அடுத்தது நான் என்ன வாங்கினேன்னு கேட்டால் ஏற்கனவே நான் காட்டிக்கிற ஒரு சிலிக்கான் ப்ரஷ் ஒன்று வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கினேங்க 100 ரூபாய்க்கு. அது கொஞ்சம் தேவைப்பட்டது, பேக்கே இல்லை. சரி அதனால் சொல்லிட்டு அதுவும் 100 ரூபா கொடுத்து அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் என்னெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இடையில எல்லா வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ நெட்டு பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சைஸில் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 800லேருந்து இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் நிறைய அப்படியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்படியே அழகாக ஒரு பவுச் மாதிரி போட்டு அது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது தாங்க. ஸோ நான் என்ன வாங்கினேன்னா பூண்டு இல்லைங்க, சுத்தமாக நாட்டு பூண்டு 1 கிலோ 100 ரூபா அப்படி சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அது 1 கிலோ வாங்கிட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 4 கிலோ 100 ரூபானாங்க. ஸ்டார்டிங்லலாம் சந்தையோட ஸ்டார்டிங்கில் 2 கிலோ 100 ரூபான்னு வச்சுருந்தாங்க. பட் இங்கே வந்து 4 கிலோ 100 ரூபா. பட் அதுக்கும் ஒன்றும் அவ்வளோ ப்ரைஸ் வெங்காயம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நம்மளுக்கு தேவை ப்ரைஸ் தானே, 4 கிலோ வாங்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.